வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான அப்டேட்டான தகவல்களை டெய்லி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ன்ற டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல், டவுன் பஞ்சாயத்து, லேடிஸ்க்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க. ஸோ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் துறை எப்படி வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜேஏ டைப்பிஸ்ட் ரெண்டு போஸ்டிங் தான் இருக்கும். ஸோ இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அதை பொறுத்த வரைக்கும் ஜேஏ டைப்பிஸ்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்மளோட ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னா அசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து டெப்டி இன்ஸ்பெக்டர் இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆடிட் ஒர்க்கு தான் இருக்கும். அதாவது நம்ம போகும்போது பார்த்திங்கனாக்கா அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டோட டையப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்கீம் ரிலேட்டடாக ஒரு கவர்மெண்ட் அலாட்மெண்ட் கொடுக்குது, 1,00,000 அலாட்மெண்ட் கொடுக்குது. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, இப்போ ரூரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1,00,000 அலாட்மெண்ட் கொடுத்துருக்கு ஒரு ஸ்கீமுக்காகனா, அந்த ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த 1,00,000 அந்த ஸ்கீமுக்கு அவங்க கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இவங்க ஒரு ஃபீல்டு ஒர்க் மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய், ரூரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்க யூஸ் பண்ண அந்த ஃபைலு, பில்லு எல்லாத்தையுமே வாங்கி கரெக்டாக செக் பண்ணி அவங்க அந்த அமௌண்ட் சரியான நபருக்கு தான் கொடுத்துருக்காங்களா, அந்த எலிஜிபிலிட்டி உள்ள நபருக்கு தான் கொடுத்துருக்காங்களா, அவங்களோட வயசெல்லாம் கரெக்டாக இருக்கான்ற இந்த மாதிரி எல்லா க்ரிட்டீரியாவும் அவங்க என்ன செய்வாங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ஆடிட் பார்க்க போகிறாங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே டைரெக்டாகவே போயிடுவாங்க. அங்கேயே போய் உட்காந்து அவங்க ஆடிட்லாம் பார்த்து கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வரும்போது நம்ம ஜேஏ டைப்பிஸ்ட்டாக இருக்கவங்க என்ன செய்யணும், அந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு ரிலேட்டடான டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணுறது நம்மளோட ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ ஜேஏ டைப்பிஸ்ட்டுக்கு இன்னொரு ஒர்க்கு தான். அதில் இந்த இன்ஸ்பெக்டர் லெவல், டெப்டி இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் போவாங்க. ஸோ இந்த ஒரு ஒர்க் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது அவங்க செஞ்ச செலவுகளை நம்ம சரி பார்க்குறோம். அவ்வளோதான். கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரியே தான் அவங்க செஞ்ச செலவுகளை சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். சரியாக இல்லாத பட்சத்தில் ஒரு பில்லு மிஸ் ஆகுதுன்னா அந்த பில்லு எங்கேங்கிறத அவங்களுக்கு கேட்குறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது. ஸோ ஒரு பில்லு தவறானதை நம்மளுக்கு தெரியப்படுதுன்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம், கொரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா உரிமை இருக்குது. நம்மளுக்குங்கிறப்ப நம்மளோட அசிஸ்டண்ட்டு, நம்மளோட டெப்டி இன்ஸ்பெக்டர் இவங்களோட சேர்ந்து தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்ம செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. மற்றபடி நார்மலாக ஜேஏ டைப்பிஸ்ட்னு பார்க்கும்போது இந்த ஆடிட் ஒர்க்கு சம்மந்தமாகவும் இருக்கும். ப்ளஸ் தனித்தனியாக அவங்க ரிஜிஸ்டர் மென்ஷன் பண்ணுறது, சம்பளம் போடுறது, ஆன்லைன் ஒர்க் பார்க்குறது இந்த எல்லா ஒர்க்கும் எப்பயுமே இருக்க தான் செய்யும். இது ஒரு ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு ஒர்க் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட் ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். அது சம்மந்தமாக ஆடிட்டை முடிச்சு வரும்போது அதுக்கு மந்த் எண்டோ இல்லை இயர் எண்டோ நீங்கள் என்ன செய்யணும், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டமோ லேப்டாப்போ உங்களுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா சில நேரத்தில் ரிப்போர்ட்டை நீங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணால் கூட ஓகே தான். சாட்டர்டே ஒர்க் ரேராக தான் இருக்கும். டைமிங் 10 to 45 நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ லேடிஸ்க்கு டபுள் ஓகேன்னு சொல்லலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டு. இன்னொன்று இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஜேஏவை ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து அசிஸ்டண்ட் போஸ்ட்டே இருக்காது. அதுக்கடுத்து டெப்டி இன்ஸ்பெக்டருங்கிறப்ப நமக்கு சிட்டிங் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடுவில் ஒரு கேப் விட்டுட்டு அடுத்த ப்ரொமோஷனுக்கே நம்ம போயிடுவோம். இப்போ ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டோ ஜேஏவோ இருந்தால் அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து தான் டெப்டி தாசில்தார் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம இந்த ஜேஏல இருந்தே நம்ம அசிஸ்டண்ட் இல்லாமலே அடுத்த போஸ்டிங்க்கு ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி சிட்டிங் ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய 2 டிபார்ட்மெண்ட்டு, ஒன்று ஹேண்ட்லும் ஒன்று லோக்கல் ஃபண்ட் ஆடிட். இந்த 2 இதுலேயுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனாலேயே ரொம்ப ஒரு 3 நாளுக்குள்ளே ரெவன்யூ எந்த அளவுக்கு காலி ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டும் சீக்கிரம் காலி ஆயிரும். அதிகமாக விருப்பப்பட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. நம்ம சேனலில் பெண்களுக்கு ஏற்ற துறைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் எதுவுமே கிடைக்கல, இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குங்கிறப்ப நீங்கள் என்ன செஞ்சுருக்கோங்க, இந்த பெண்களுக்கு ஏற்ற துறையில் நான் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேனோ அதில் நீங்கள் ஒன்றும் யோசிக்காமல் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம இந்த சேனலில் நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடாக வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு கவுன்சிலிங் போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.